தோக்க அடிச்சிட்டோம். இன்னைக்கு இங்கேருந்து ஓட்டில் ஜெயிச்சுட்டு போன எல்லாருமே திமுக அவர் கூட சேர்ந்துருக்கு திமுகவை குறை சொல்கிறது நகைப்புக்குரிய விஷயமா தான். கதறல் அவங்களோட கதறல் 60 வருஷம் ஆட்சியில் இருக்கிறாங்க. அவர் 2 வருஷத்துல முடிச்சு விட்றாரு. அதாவது தான் கொஞ்சம் வைத்தியரிச்சு. டெஸ்ட் மேட்ச்னா 5 வருஷம் 5 வருஷத்துக்கு அப்புறம் we will show it our ஒரு 2 நாள்ல ஒரு மாசத்துல சென்சேஷனுக்காக ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் 2 மாசம் கழிச்சு நானே திருப்பி மாற்றி சொல்லக்கூடாது. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்களா சப்போர்ட் பண்ணுங்க. மக்களுக்கு நல்லது பண்ணல எதிர்த்து கேளுங்க, என்ன இது எப்படி நடக்கலாம் இப்படி கேளுங்க. அப்போ தானே ஒரு கான்ட்ரவர்சி வரும். அவங்க என்ன மாற்றிக்க முடியும். இன்னும் டைம் வேணும் இல்லையா? ஒரு மந்த்ல நான் சொல்ல முடியாது இல்லையா? லெட்ஸ் கிவ் ஹிம் டைம். நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காருல்ல, அது உங்களுக்கு இல்லை. இப்போ நான் எனக்கு ஆன்சர் பண்ணுறதுல ஒன்றும் இல்லை. பட் எனக்கு 1 மந்த்ல நம்ம ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி இதை பார்க்கணும். ஒரு 4 பால் பார்த்துட்டு நம்ம உடனே நம்ம எஸ்ன்னு சொல்லிட்டு அப்புறம் 4 நாள் கழிச்சு அவுட் ஆகிடக்கூடாது. அதே மாதிரி நோன்னு சொல்லிட்டாலும் டெஸ்ட் மேட்ச்னா 5 வருஷம் 5 வருஷத்துக்கு அப்புறம் we will show it our ஒரு 2 நாள்ல ஒரு மாசத்துல சென்சேஷனுக்காக ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் 2 மாசம் கழிச்சு நானே திருப்பி மாற்றி சொல்லக்கூடாது. ஸோ we will wish him the best, we'll give him time. யார் பண்ணாலும் நல்லது பண்ணட்டும். பட் அதே சைடு டிஎம்கே இருந்து எல்லாத்தையுமே கிரிட்டிசிசம் பண்ணிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? See, criticism is a part of democracy. பட் அவருக்கு கிரிட்டிசிசம்ங்கிறதுனால அவங்க அகேன்ஸ்ட் கிடையாது. இப்போ ஒருத்தர் பவுலிங் பண்றானா ஒருத்தர் பேட்டிங் பண்றானா அதுக்கு அகேன்ஸ்ட் கிடையாது. எல்லாம் டீம் தான். ஸோ கிரிட்டிசிசம் இஸ் பார்ட் ஆஃப் டெமோக்ரஸி. அவங்களுக்கு எம்எல்ஏ ஓட்டு போட்டு அவங்க நிற்கிறாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்லுவார். இல்லை மேம், ஒரு ஹெல்த்தி கிரிட்டிசிசம்னா பரவாயில்ல. பட் இந்த கிரிட்டிசிசம் பண்றாங்கல்ல, அது நம்ம இவங்களை கிரிட்டிசிசம் பண்றதை நம்ம கிரிட்டிசிசம் பண்ண முடியும். எவ்ரிஒன் நீட்ஸ் டைம். நம்ம பார்க்கலாம் என்ன நடக்குது. போன ஆட்சியில் ஊழல் பண்ண அமைச்சர்கள் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்குன்ற ஒரு தகவல் இருக்கு. அதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. இல்லை உங்களோட பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு முன்னாடி நம்ம அப்படி பார்த்தது இல்லை. ஐ டோன்ட் சேஸ் ஹெட்லைன்ஸ். இவங்களை கைது செய்யணும் அந்த மாதிரி இல்லை. லெட் தேர் பி இன்வெஸ்டிகேஷன்ஸ். ப்ராசஸ் தான் முக்கியம். எல்லாமே சட்டத்துப்படி என்ன பண்ணணுமோ பண்ணட்டும். அதை 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் இல்லை ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் சொல்ல முடியும். நான் ஒரு ஹெட்லைனுக்காக இது பெஸ்ட்டு இது ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறது ஐ டோன்ட் பிலீவ். எல்லாரும் உட்காந்து அவரை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா 15 நாள் வந்தோடனே எல்லாம் இது மாறல அது மாறலன்னு ஒரு வருஷம் 2 வருஷம் போட்டோம். அதுக்கப்புறம் அவர் இது நல்லவர். ஆனால் டிஎம்கே சைட்லேருந்து மொத்தமாகவே புலம்பிகிட்டே இருக்காங்களே ப்ரோ இன்ஸ்டாகிராம். அது கதறல் அவங்களோட கதறல். 60 வருஷம் ஆட்சியில் இருக்கிறாங்க. அவர் 2 வருஷத்துல முடிச்சு விட்றாரு. அதாவது தான் கொஞ்சம் வைத்தியரிச்சு. அதை ஏற்றுக்க முடியல அவங்களால அப்படின்னு சொல்ல மாதிரி. சில பேர் ஏற்றுக்க முடியல, சில பேர் இது பண்ண முடியாது. அவ்வளோதான். அதே மாதிரி இப்போது ஊழல் பண்ணவங்களாம் கைது பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. அவ்வளோ அப்படி கைது பண்ணால் எத்தனை திமுக அமைச்சர்கள் கைது ஆவாங்கன்னு நினைக்கிறேன்? அதில் தெரில. ஆனால் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் செந்தில் பாலாஜி மட்டும்தான். ஏன் பர்டிகுலர் செந்தில் பாலாஜி? அவர் நிறைய இது பண்ணியிருக்காரு. டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்கேமு இந்த மாதிரி நிறைய இது பண்ணியிருக்காரு. அதெல்லாம் அவரை மட்டும் நான் இது சொல்ல, என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். அவ்வளோதான். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் ஸ்டாலின் சார் கைதாக வாய்ப்பு இருக்கா? ஏன்னா விஜய் சொல்லும் போது 30% ஆஃப் இது அங்கே தான் போகுது அப்படின்னாரு ஒரு பிரச்சாரத்தில். அவர் மாற்றி 2 பேர் பேசிட்டாங்க. நமக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இப்போ எல்லாருமே தோக்க அடிச்சிட்டாங்க. சந்தோஷமாக எல்லாருமே தோக்க அடிச்சிட்டாங்க திமுகவை. தோக்க அடிச்சிட்டோம். இன்னைக்கு இங்கேருந்து ஓட்டில் ஜெயிச்சுட்டு போன எல்லாருமே திமுக அவர் கூட சேர்ந்துக்கிட்டு திமுகவை குறை சொல்கிறது நகைப்புக்குரிய விஷயமா தான். ஏன்னா இங்கேருந்து அவர் மூலிமா ஓட்டு கொஞ்சம் நாச்சம் மனசாட்சி இருக்கணும். சரி போயிட்டோம். கார்த்திக் சிதம்பரம் சொல்கிறாரு திமுக இது பண்ணுறாரு. வைகோ புள்ள சொல்கிறாரு தவிர அவர் திமுகவை தப்பு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் திருமாவளவன் அண்ணனாக இருக்கட்டும், அந்த ஐயுஎம்எல்ஏ இருக்கட்டும், எல்லாருமே சொல்கிறாங்க. விஜய் சாரும் அதை தான் சொல்கிறாரு, ஆதவர்ஜுனும் அதை தான் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நிர்மல்குமார் மூச்சு அதை இது பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான்னு குறை சொல்கிறாங்க. ஏம்பா ஒரு ஆட்சி சரி நல்லா பண்ணாங்கன்றது ஊருக்கே தெரியும். என்னென்னலாம் கொடுத்தாங்க என்னென்னலாம் பண்ணாங்கன்றது தெரியும். அதே மாரி ஒரு எதுலேயோ கொடுத்துட்டாங்க சந்தோஷம். அதை நீங்கள் பண்ணுறதை பார்த்துட்டு இன்னும் எவ்வளோ காலத்துக்கு தான் இன்றைக்கி பாலியல் ஒரு நாளும் இன்றைக்கி பேப்பரில் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி ரெட்டில்ஸில் டீ கடையில் போட்டு அடித்து இது பண்ணியிருக்கானுங்க. ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய்ட்டு பஸ்ஸில் ஏறி அதே அவங்க கட்சிக்காரங்க போட்டு அடின்னு அடிச்சிருக்காங்க. அங்கே மறியல் நடக்குது. ஹாஸ்பிட்டலில் சண்டை நடக்குது. போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் அடிச்சிருக்கிறாங்க. டீ கடையில் பஸ் ஸ்டாண்டில் அடிச்சிருக்கிறாங்க. கவர்மெண்ட் சம்மந்தமான எல்லா இடத்துலையுமே சண்டை நடந்திருக்கு அவங்களால. இதுக்கும் அவங்க காரணம் நான் சொல்ல முடியாதுல்ல. அது எப்படி இருக்குன்னா, கைப்புண்ணுக்கு கண்ணாடிக்கு தேவையில்லை. தெளிவாக உள்ளங்கை நெல்லிக்கனி போல அதை நல்லா விளங்கும் பார்த்தால. நீ குன்று மேலிட்ட விளக்கு போல இருக்கிற விஷயத்த நீ சும்மா கருப்பு கலர் கண்ணாடி போட்டு நாகடி அது அர்த்தம்னு சொல்லி நீ நகர்ந்துட்டு போக முடியாது.
நம்ம செய்கிற விஷயத்துக்கு நான் பண்ணுறது அவங்க பண்ணுறது தப்பு தான், அதை நான் சரி பண்ணுவேன்னு சொன்னோம். கொஞ்ச நாள் டைம் கூட இருந்தேன். அதுக்கு சொல்கிறதுக்கு ஒரு இது இருக்குது, ஒரு லாங்குவேஜ் இருக்குது. அதை விட்டு ஏன் மேலே எங்கே போட்டிங்கன்றது, இன்னும் வந்து நான் அப்புறம் அசிங்கமாக கேட்டுருவேன்றதுலாம் வந்து ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் அப்படி இருக்க மாதிரி, இதுக்கு நீங்கள் வாயை மூடிட்டே இருந்திருக்கலாமே அப்படின்னு தான் தோணுது. ஆக்சுவலாக 1 மந்த் தானே ஆயிருக்கு. 1 மந்த்தில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காருல்ல, ஒரு நியூ சிஎம்மாக எப்படி பார்க்குறீங்க அவர்? நிறைய அவர் பண்ணுவாங்க. இங்கே பாருங்களேன், அவர் பண்ணாமலாம் இல்லை. எல்லாருமே ட்ரஸ்ட் பேஸ் பண்ணி தான். இப்போ விஜய் சார்னு ஒரு ஃபேஸ்க்காக தான் எல்லா தொகுதியிலையுமே வின் பண்ணியிருக்காங்க. கரெக்டுங்களா? இந்த பர்சன் தான் இருக்காங்க, இந்த பர்சன் இருக்காங்க, இந்த பர்சன் இல்லைன்னு சொல்லிட்டுலாம், இந்த பர்சன் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் இல்லை. விஜய் சார் அந்த ஃபேஸ்க்காக எல்லாருமே பண்ணியிருக்காங்க. அந்த ஃபேஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன மக்களுக்கு நல்லது பண்ணுறீங்களோ அது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் எதாவது தப்பு பண்ணீங்கனாலுமே சோஷியல் மீடியான்னு ஒன்று இருக்குது, அது எல்லாமே டெலிகாஸ்ட் ஆகும். உங்கள் பேரை நீங்கள் தான் காப்பாற்றணும், விஜய் சார் வந்து காப்பாற்ற மாட்டார். ஸோ அதனால் வந்து அவங்கவுங்க அவங்க டிவிக்கில் இருக்கிறவங்க அவங்கவுங்க அவங்களோட வேலையை நல்லபடியாக பார்த்தாங்கன்னா அவங்க நல்லா ஃபேமஸும் ஆவாங்க, நல்லபடியாக ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பேரும் எடுப்பாங்க, ஒரு நல்ல செல்வாக்கும் இருக்கும். இப்போ டிஎம்கே மினிஸ்டர்ஸ்லாம் எங்கே போனாலும் வந்து புலம்பிகிட்டே இருக்காங்க. இப்போ இன்ஸ்டாகிராம்னால ஜெயிச்சிட்டாரு, குழந்தைங்களை ஏமாற்றி ஜெயிச்சிட்டாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? நான் என்ன சொல்லுவேன்னா, டிஎம்கே வந்து நான் வந்து எந்த கட்சி நான் தப்பாக சொல்ல மாட்டேன். நீங்கள் பொதுவாக உங்கள் பார்வையில் எப்படி இருக்கு? பொதுவாக என்னன்னா, ஒரு கட்சி வருதுன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்களேன். இப்போது உங்களுக்கு ஏன் அதில் ஏன் அப்போசிஷன் இருக்குது? ஏன் என்ன உங்களுக்கு வந்து அது உங்களுக்கு இது வேறு மக்களுக்கு நல்லது பண்ணணும், அவ்வளோதானே. நீங்கள் இது சப்போர்ட் பண்ணுங்கள், மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்களா சப்போர்ட் பண்ணுங்கள். மக்களுக்கு நல்லது பண்ணலையே எதிர்த்து கேளுங்க, என்ன இது எப்படி நடக்கலாம் இப்படி கேளுங்க. அப்போ தானே வந்து ஒரு கான்ட்ரவர்சி வரும், அவங்க என்ன மாற்றிக்க முடியும் அப்படிலாம் விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் வந்து டிஎம்கேக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, கான்ட்ரவர்சி வைக்க வேண்டிய விஷயத்தில் வைங்க. சின்ன சின்ன விஷயத்தில், தேவையில்லாத விஷயத்தில். ஏன்னா ரோட்டில் போகிறோம், இதுக்கு இவங்க ஊந்துனால தான் விஜய் சார் தான் காரணம். மணி விளக்கு கிளாக் ஓடல, அதுக்கு பேட்டரி போடல, அதுக்கு விஜய் சார் தான் காரணம்னா அப்படிலாம் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு ரோட்டில் ஒரு குடிகாரன் வந்து போகிறான், யாராச்சும் ஒரு பொண்ணை சீண்டிட்டு போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு விஜய் சார் தான் காரணம்னா அது எப்படி நியாயமாகும்? அவங்கவுங்க ஒரு சென்னையில் ஒரு மனுஷனாக இருக்கணும்னா அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். மேலே அது பெரிய தப்பாக ஆச்சுன்னா அது என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ அது விஜய் சார் பார்த்துக்கலாம்னு சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. நம்ம தப்பு பண்ணுறோன்னா அது நம்ம தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். நம்ம பண்ண தப்புக்கு நம்ம தான் வந்து எல்லாமே காரணமாக இருப்போம். அதே மாதிரி இப்போ ஊழல் பண்ண முன்னாள் அமைச்சர்கள் வந்து கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்படி ஊழல் செஞ்சால் கைது செய்யணும் தானே. ஊழல் இதுக்கு நம்ம அப்படி பார்த்ததில்ல. ஏடிஎம்கே டிஎம்கே வரும்போது பெருசாக அவங்க 2 பேரும் வந்து கைது பண்ணிக்க மாட்டாங்க, அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஆனால் இது புதுசாக இருக்குல்ல, நல்லது தானே. ஊழல் செஞ்சால் கைது நடக்கணும். அது வந்து ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, டிஎம்கே இருந்தாலும், டிவிக்கே இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே ஊழல்னு ஒன்று நடந்தால் கைது நடந்துச்சுன்னா நல்லது தானே. யாருக்குமே லஞ்சம் போகாது, எல்லாருக்குமே அவங்களோட டேக்ஸ் வந்து இதுவாகும். அதனால்